யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பிக்கப்பட்டு ஆரம்பத்தில் இருந்த அந்த யக்கீன், அந்த உறுதி, எதிரிகளை ஓட ஓட விரட்டும் அளவிற்கு முஸ்லிம்கள் சஹாபாக்கள் போரிட்டார்கள். வந்த உடனேயே ஸ்பீடு அடிக்க ஆரம்பிச்ச உடனே எல்லாம் புறமுதுகிட்டு காபிர்கள் ஓட ஆரம்பித்தார்கள். ஓடிய அவர்களை பார்த்து மலை மீது நின்று கொண்டிருந்தார்கள் அல்லவா, ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிருந்தாங்க, நம்ம சொல்ற வரைக்கும் மலை விட்டு இறங்கக்கூடாதுன்னாங்க. ஆனால் எல்லோரும் ஓடுவதை பார்த்துவிட்டு அவ்வளவுதான், போர் முடிவுக்கு வந்துருச்சு, எல்லோரும் விட்டு சொல்லக்கூடிய இந்த கனிமத்து பொருள்கள் நமக்கு இப்போ கிடைக்க போகுது என்பதாக சொல்லி மலையில இருந்து இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஒரு சிலர் மலையில எச்சரிக்கிறாங்க, இறங்காதீங்க, ரசூலுல்லாஹ் சொல்ற வரைக்கும் மலை விட்டு இறங்க வேண்டாம்னு சொல்லி இருக்கிறாங்க என்று சொல்லியும் கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்கதான். ஆனால் அது யுத்தம் முடியும் வரைக்கும் தான். யுத்தம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் விரண்டு ஓடிட்டாங்க, புறமுதை கட்டு ஓடிட்டாங்க. அதனால நம்ம இறங்கலாம்னு சொல்லி மலையை விட்டு இறங்கிட்டாங்க. புறமுதுகிட்டு ஓடியவர்கள் அபூ சுஃபியான் தலைமையில் அந்த படம் வருது. அபூ சுஃபியான் மலை மீது பாக்குறாரு, அந்த மலை மீது யாரும் இல்லை. டக்குனு அந்த மலையை சுத்தி ரவுண்ட் பண்ணி என்ன செய்யறாங்க, ஒரு 1000 பேர் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு 500 பேர் மலையை சுத்தி வந்து பின்னாடி வந்துட்டாங்க. முன்னாடி காபிர்கள் கூட்டம் இருக்கு ஒரு 500 பேரு, பின்னாடியும் கூட்டம் இருக்குது. நடுவில் முஸ்லிம்கள் வசமாக மாற்றிக்கொண்டார்கள். சுத்தி வளைக்கப்பட்ட அவர்கள் புகுந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க, எல்லாரும் செதறி ஓட ஆரம்பிச்சாங்க. இதற்கிடையில ஒரு வதந்தி வேற அந்த யுத்தத்தில் கிளம்பிருச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்பதாக. இந்த யுத்தத்தில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஒரு பல் ஒன்று உடைந்து ஷஹீதாக்கப்பட்டது. அப்ப இப்படியெல்லாம் நிகழ்ச்சிகள் நடக்குது. அப்ப இந்த மலை மீது ரசூலுல்லாஹ்வை பாதுகாப்பு அபூபக்கர் உமர் என்ன செய்றாங்க, அழைச்சிட்டு மலை மீது ஏறி ரசூலுல்லாஹ்வை சேஃப்டி பண்றாங்க. மிகப்பெரிய வெற்றியில் முடிய வேண்டிய ஒரு யுத்தம் ஒரு நாயகத்துடைய வார்த்தைக்கு கட்டுப்படாத காரணத்தால் என்னாச்சு,